തുപ്പാക്കിന് ഇതുപോലെയല്ലേ പെട്ടെന്ന് ஒண்ணு மாதிரியா இருக்கா? ബിജിഎം സ്റ്റൈലിഷ് ബിജിഎം അല്ലേ? എൻട്രി ഉണ്ടായിരുന്നോ? ഹായ്, എന്റെ ചേച്ചിയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ വിജയന്റെ കത്തി മൂവിയിലെ ആ പാട്ടിന് ശേഷമുള്ള ആ സീനാണ്. അതായത് പക്കം വന്ന് മുത്തങ്ങൾ തന്നെ ആ സോങ്ങിന് ശേഷം വരുന്ന ഒരു സീനാണ്. നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിലോട്ട് പോകാം. റെഡിയല്ലേ? പറയാലോ. പാട്ട് കണ്ടെങ്കിൽ പോയോ? അല്ല, കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ആ സീനിൽ കുറച്ചുപേര് കമന്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. അതായത് ഇങ്ങനെ ഡെവലപ്പായി വരുള്ളൂ സംഭവം എന്നുള്ളതൊക്കെ. കണ്ടുനോക്കാം. എടുത്തോണ്ട് പോണ ആ ഫ്ലൈറ്റ് പോകുന്ന രീതിയിലും കാണിച്ചാലേ ഏകദേശം. 9440429 നമ്പർ കൊടുത്തത് பேங்காக் போலன்னு தெரிஞ்சு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. வணக்கம், சென்னை சிட்டி கார்ப்பரேஷன். இது அங்கிதா நம்பர் தானே? அங்கிதாவா? இது கார்ப்பரேஷன் நாய்கள் கருத்தடை டிபார்ட்மெண்ட் சார். இப்போ உங்க ஏரியால நாய்கள் தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க அதை புடிச்சி கருத்தடை பண்ணி விட்டுருவோம். உங்க ஏரியால ஏதாவது நாய் தொல்லை இருக்கா? ஒரு பேங்காக் டிக்கெட் என்னோட தெரியுமா? என்னைக்காவது ஒரு பஸ்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிருப்பியா நீ? இல்ல நைட் ஃபுல்லா கண்ண முடிச்சு ஒரு பூட்டை உடைச்சிருப்பியா? 4 பொம்பளைங்க செயின் அறுத்து பாரு, அப்பதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் உனக்கு. சாரிமா, ராங் நம்பர் வாங்கிட்டு ரன்வேல போய் டான்ஸ் ஆயிட்டு வந்திருக்க. சரி, ராங் நம்பர் content. തുപ്പാക്കിന് ഇതുപോലെയല്ലേ പെട്ടെന്ന് ஒண்ணு மாதிரியா இருக்கா? ரைட் சைடுல தான் குண்டு பட்டிருக்கு. இன்னும் 1 ஹவர்க்குள்ள ஹாஸ்பிடல் கூட்டு போனா காப்பாத்தலாம். ആ റൈറ്റ് സൈഡ് എവിടെയുണ്ട്? 2 വിജയ്. இவனை நீ ஹேண்டில் பண்ணிக்க. என்னையோனையும் பார்த்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ഞാൻ വിചാരിച്ചാല് ആൾക്കാരായിരിക്കുന്നു. മറ്റേത് നോർമലായിട്ട് വേറെ ബീജിയം അല്ലേ? റൈറ്റ് സൈഡ് എവിടെയുണ്ട്? எடுத்துட்டாங்க. பிளட் தான் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. என்னது? திங்ஸ் கதிரே கன் ஷாட்ன்றதுனால லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் இப்போ வந்துரும். நீங்க இருக்க கூடாது, நம்ம கிளம்பலாம். ഇവര് പ്രതിയും കൂടി മറ്റേ ജയിലാടിയും കൂടി അല്ലേ? ஹலோ, சொல்றா. எப்போ മാറിയാ? മൂഡ് മാറിയാ പടത്തിന്റെ? സതീഷിനെ വെറുതെ കൊണ്ടിട്ടില്ലല്ലോ, അത്യാവശ്യം നല്ല റോളാണ്. என்னாச்சு? உன்னை தேடி கல்கத்தா போலீஸ் மேன்ஷனுக்கே வந்துட்டாங்களாம். ஜெயில இருந்து நீ தப்பிக்கும் போது 3 போலீஸ்காரங்களை வேற கொண்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். மேன்ஷன்ல என் நம்பர் வர வாங்கிட்டானுங்க. என் செல்போனை ட்ரேஸ் பண்ணி வந்துருவாங்க. டக்குன்னு கிளம்பலாம் வா. കൊന്നുള്ള രീതിയിൽ അന്ന് പറഞ്ഞില്ലായിരുന്നോ? ஒரு பக்கம் கல்கத்தா போலீஸ், இன்னொரு பக்கம் உள்ளூர் போலீஸ். என்ன அது கூட இது அவன்து. ഈ ഡോക്യുമെന്റ്സ് എടുക്കോ നീ? ഒരേപോലെയല്ലേ കാണാൻ? என்ன பண்ற? ரிசப்ஷன்ல பேஷண்ட் நேம் ஃபில் பண்ணியா? இல்ல, அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. பேஷண்ட் நேம்ல
கதிரேசன் ஏன் ஃபில்அப் பண்ணிரு. அப்புறம் அது கொண்டு போய் அவன் பக்கத்துல ಮತ್ತೆ ಬಿಜು கல்கடா போலீஸ் அவன் நான் தான் நினைச்சு ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. இது போட்டுடா. ஜெயில போலீஸ் அவன் தான் இல்லைன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அந்த டைம் போதும், நான் பேங்காக் போயிடுவேன். ಅಪ್ಪ ಯಾವಾಗ ಜೈಲಿಗೆ ಹೋಗ್ಲಿ ആ கல்கத்தா போலீஸ் പോലീസ് നേരെ അവിടത്തേക്ക് വരുന്നുണ്ട്. പക്ഷെ വെടികൊണ്ടാണല്ലോ മയക്കത്തിൽ മുതൽ കൽക്കട്ട ജയിലിൽ ഇറക്കും. ഇവരുടെ വണ്ടി എടുത്തിട്ടേ പോകുന്നു മറ്റേ. പക്ഷെ അങ്ങനെ ആ വിജയൻ ജയിലിൽ പോകില്ലേ ആ ചീറ്റിംഗ് അല്ലാണ്ട് ഈ നായകൻ മറ്റേ നല്ലവനാന്ന് പറഞ്ഞിട്ടൊന്നുമില്ല. ഗുഡ് സർട്ടിഫിക്കറ്റ് ഒന്നല്ല ഫസ്റ്റ് കാണിച്ചേ. என்ன இப்படி குழி குழி நடந்து வர்றாரு. நம்ம இந்த இடத்த அப்படியே ஒரு யாரும் தாக்கி உங்க ரெண்டு பேரையும் கலெக்டர் கூப்பிடுறாரு. கலெக்டரா? சார் 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 ரெண்டாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 250 ரேஷன் கார்டு கொடுக்குறோம். வாங்க சார். சார் കലക്ടർ ஒயிட் கார்டு சம்பந்தமா தாலுக் சப்ளையர் ஆபீசர் நானே பர்சனலா கூப்பிடுறேன். நீங்க இந்த கிரீன் கார்டு டீடைல்ஸ் ஓகே. எப்படிமா சார் லெஃப்ட்ல போ. சரி சாமரம் அவங்க இடம் தெரியல. தெரியும் சார். அப்புறம் ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசி உனக்கு 25 லட்சம் ரூபாய் டிடி வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். வழியில உன்னை பார்த்தனால தளபதி ക്യാപ്റ്റനെല്ലാം இறக்குவோம். செக்குனா தான் கஷ்டம், டிடினா ஈஸியா மாத்திடலாம். ஆளுக்கு 50-50. சார் டிடி வச்சுக்கிட்டு நாங்க இதை டிரா பண்ணிடுவோம். என்னப்பா ஏதோ முதியோர் இல்லைன்னு போட்டிருக்கு. மறுபடியும் கலெக்டர் வந்துட்டாயா? சொல்றது ஜீவா தம்பி. ஐயா ஜீவா தம்பி இங்க இருக்காரு. ஜீவா வாங்க தம்பி. வாங்க தம்பி. வாங்க தம்பி. ஜீவா தம்பி. வாங்க தம்பி. நேத்து நைட் எல்லாம் எங்க போறீங்க? ஐயா மன்னிக்கல ஐயா, ஜீவா தம்பிய காணாத வருத்தத்துல இருந்தோம். ஐயா உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு நாங்களாம் பயந்தே போயிட்டோம். நீங்க தான் பத்திரமா கொண்டு சேர்த்திருக்கீங்க. அவரை நான் கூட்டிட்டு வரல, அந்த தம்பி தான் கூட்டிட்டு வந்தார். நான் அவர் வழியில பார்த்தேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி தம்பி. உள்ள கோவம் போச்சு. உங்களுக்கான 25 லட்சம் ரூபாய் டிடியை நான் ஜீவாட்ட கொடுத்தேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம்னு. அன்னைக்கு எவ்வளவு கெஞ்சியும் கேட்டீங்களா? இந்த பணம் நான் புறப்படுறேன். ஜீவா கொஞ்சம் கூட நான் என்ன பண்றது ஜீவா? அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி. நீ கொஞ்சம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணு. நான் நெக்ஸ்ட் வீக் வரேன். இதே 25 லேக் டிடி எடுத்துட்டு வரேன். ഇതെന്നെ എടുത്തിട്ട് വരാമേ. அவங்களுக்கு தெரியாம அந்த டிடி என்கிட்ட கொடுங்க. அப்புறமா நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அதுவும் சார் சார் கேஷா கொடுத்தா கூட ஓகே சார். கவர்மெண்ட்ல கேஷ்லாம் தர மாட்டேன். கல்வி சார் நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி நான் கிளம்புறேன். அந்த பணம் வர வரைக்கும் இங்க தான் இருக்க போறோம். Sure. BGM. ഓടേ. സ്റ്റൈലിഷ് BGM അല്ലേ? എൻട്രി ഉണ്ടായിരുന്നോ? சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஜீவானந்தம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஓ मेरा गला ஓகே. லுக்கு இல்ல மார. 5 பேர் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னேன். சரியா ஷூட் பண்ணலையா? தெரியல சார். ஆனா உடம்புல புல்லட்ஸே படல. புல்லட்ஸே படல. நானே டீல் பண்ணிக்கிறேன்.